ஹலோ வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. இங்கிலாந்து இந்தியா சீரீஸ் முடிஞ்சாலும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம திரும்பி வந்துட்டோம் நம்மளுடைய ரிவ்யூ அண்ட் ரேப் அப் ஷோக்கு. நீங்க உங்களுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் பல தடவை சிறப்பாக கொடுத்தீங்க. நான் ஒரு ஃபேனா பேசினேன். சீரீஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல சீரீஸ் பிட்வீன் டூ க்ளோஸ்லி கண்டஸ்டட் டீம்ஸ். 2-2 அப்படின்னு சீரீஸ் முடிஞ்சிருக்கு. நிறைய பேர் இன்னும் உங்களை நீங்க உட்பட இது ஜெயிச்சிருக்க வேண்டிய சீரீஸ்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சரி 2-2 எப்பா தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லிருங்க இந்த சீரீஸை பத்தி. அதுக்கப்புறம் நம்ம பிளேயர் வைஸ் ஒரு ரிப்போர்ட் கார்டு ஒன்று ரெடி பண்ணுவோம். எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். நான் திருப்பி திருப்பி அதான் சொல்றேன். இந்த டீமோட ஸ்கில் லெவல்ஸுக்கும் த கைண்ட் ஆஃப் கிரிக்கெட் வாட் தே டிஸ்பிளேட், இந்தியா ஷுட் ஹவ் ப்ராபப்ளி ஒன் த சீரீஸ்ன்றதான் என்னோட கருத்தே ஒழிய, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், இங்கிலாந்து ஆல்சோ டிடன்ட் பிளே தட் பேட்லி, பட் இந்தியா வர் ஸ்லைட்லி அஹெட். நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா 2-2 அப்படின்றதுனால ரெண்டு டீமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. லார்ட்ஸ்ல இங்கிலாந்து ரியலி ஃபவுண்ட் வே டு பீட் இந்தியா. 371 சேஸ் லீட்ஸ் அதெல்லாம் ஈஸி கிடையாது. தென் இந்தியா கேவ் தம் a real beating at Birmingham. தென் இந்தியா ஷோட் கேரக்டர் டு வின். ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா ரெண்டு க்ளோஸ் கேம் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு டெஸ்ட் மேட்ச் கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அந்த கன்வின்சிங், ஈவன் தோ இங்கிலாந்து சேஸ் 371 இஸ் ஆல்வேஸ் a target. You expected the team bowling fourth to defend. அதனால இந்தியா ஷுட் ஹவ் ஒன்னு சொல்றமே ஒழிய, இங்கிலாந்து பேட் சைடு தே டோன்ட் டிசர்வ் டு ஸ்கொயர் தி சீரிஸ் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இட்ஸ் ரைட் ஜஸ்டிஸ். நீங்க உங்க இதை ஒவ்வொரு பிளேயரா சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த இதுல ரிப்போர்ட் கார்டு அவுட் ஆஃப் 10 எங்கன்றத டீடைல்டா அலசலாம். எடுத்து கேப்டன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சுப்மன் கில், நீங்க சொல்ற மாதிரி சுப்மான் கில் சொல்லுங்க. சுப்மன் கில்ல நீங்க ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீங்க பேசவே கூடாது. 754 ரன் ஒரு ரெக்கார்டு கார்டுல தூக்கி சாப்பிட்டிருக்காருன்னா சார், 75.40 ஆவரேஜ், 65.56 ஸ்ட்ரைக் ரேட். கோலி ரெக்கார்டோட அதிகம் தானே இது இந்த ஒரு சீரீஸ்? ஆமா ஆமா, பின்ன 4 செஞ்சுரி அப்படிங்கும் போது இதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, இதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு டெக்னிக்கல் ஃபிளாவையும் பார்த்து ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால நிறைய உள்ள வர்ற பாலுக்கு நிறைய அவுட் ஆனாரு. தட் வாஸ் ஆல்சோ எஸ் கரெக்டட் இட்ன்றதுனால ஒரு கேப்டன்சியா இருக்கட்டும், கேப்டன்சி இஸ் லேர்னிங். நம்ம தான் ஒரு சில சமயம் சொன்னோம் கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்காருன்னு. லெட் அஸ் ஆல் புட் தட் அசைட் அண்ட் பி ஆனஸ்ட் எனஃப் டு கிவ் a report card rating 10 out of 10 for சுப்மான் கில். பட் அவரு ஃபுல்லா கேப்டன்சி பண்ண விட்டாங்களா? தெரியலையே சார், அது எந்த அளவுக்கு நம்ம தெரியாம தெரியாது அப்படின்னு சொல்லணும். நீங்க தெரியல தெரியாது. நீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாழ்க்கையில ஆனஸ்டா இருக்கணும். நமக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. சோ அது ஒருவேளை அவங்க ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து அவரே கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்துட்டாரா, இல்லைன்னா அவங்க டிஃபென்சிவா போக சொன்னாங்களா, நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியாத போது யாரையுமே குறை சொல்லக்கூடாது. சோ சுப்மான் கில் ரிப்போர்ட் கார்டுங்க போது இதுக்கு மேல டிஸ்கஸே பண்ணாம 10 out of 10 வெல் பிளேடு தம்பி அப்படின்னு சொல்றத தவிர வேற எதுவுமே கிடையாது. அடுத்த பிளேயருக்கு போங்க. அடுத்தது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், என்னோட ஃபேவரட். என்ன நினைக்கிறீங்க? நல்லா ஆடி இருக்காரு சார். லெட் அஸ் பி வெரி வெரி ஆனஸ்ட் ஹியர். இப்போ 411 ரன் அடிச்சிருக்காரு, 41.1. எனி ஆவரேஜ் தட் இஸ் மோர் தேன் 40 இஸ் நாட் பேட். 68.72 ஸ்ட்ரைக் ரேட். இவர் ஒருத்தர் தான் பேஸ்பால் என்னன்றது ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் காமிச்சாரு. பிளேயிங் 10 இன்னிங்ஸ், அதுல 10 இன்னிங்ஸ்ல 2 செஞ்சுரி. இதுல எப்படி போயிருக்கு பாருங்க, 2 செஞ்சுரி, 2 50, 2 0. அதுதான் இப்ப என்ன சொல்றது உங்களுக்கு, அவர் எந்த மாதிரி ஒரு பிளேயர்னா, you can expect destructive things. He can also get out quickly with the way he's approaching, is taking on the opposition போது 40, more than 40 average in Sena countries opening the batting னா நிறைய பேர் சொல்லுவாங்க irresponsible ஆடுறாரு அது இதுன்னு. Yes, his decision making could have been better, particularly when he gets 100, where he wants to convert it into big daddy hundreds or a double hundred. Still, I will give him 8 out of 10. Well done, Yashasvi Jaiswal. First, before going to next player, இது நீங்க அதுதான் ஒத்துக்கிறேன்னு நீங்க சொல்லணும். நீங்க ஒத்துக்கிறேன்னு சொன்னாதான் we are going to the next player, or else we are going to argue. இல்ல ஒத்துக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்துல ஓபனர்ஸே இல்லாம நம்ம சஞ்சய் பாங்கர்லாம் வச்சு ஓபன் பண்ணிருக்கோம் இங்கிலாந்துல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் பார்த்துட்டு தென் வி ஹேட் த லக்ஸுரி ஆஃப் சேவாக், முரளி விஜய், கம்பீர்லாம் இருந்திருக்காங்க. பட் தென் ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு ஓப்பனர் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ இஸ் கோயிங் டு டேக் இந்தியன் கிரிக்கெட் ஃபார்வர்ட் இந்த கம்மிங் இயர்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் யுவர் வியூ. அடுத்த பிளேயருக்கு போகலாம்.
இந்த நம்பர் 3 கருண் நாயருக்கு வாங்க. கிரிக்கெட் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துச்சு. ஆனா அந்த சான்ஸ் அவர் பயன்படுத்தினாரா முழுமையா? சார் இது வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஏன்னா 8 இன்னிங்ஸ்ல 205 ரன் அடிச்சிருக்காரு, 25 ஆவரேஜ். உங்களுக்கு வந்து ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா 0ல அவுட் ஆறுது, 2ல அவுட் ஆறுது, 7 பால்ல அவுட் ஆறுது, 8 பால்ல அவுட் ஆறுது. அது பண்ணவே இல்லை. 12 ரன் 17 ரன் அடிச்சாலும் ஒரு 40 பால் ஆடி ஹார்ட் ஒர்க்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆயிருக்காரு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் 25 அப்படிங்கிறது கேலி கூத்தான ஆவரேஜ் எல்லாம் கிடையாது. பட் நீங்க சொன்ன அதனால இப்போ கருண் நாயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து கேலி கூத்தா சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்கும் போது 8 இன்னிங்ஸ் கொடுத்து அதுல நீங்க ஒரு 50 அடிச்சிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் அ டஃப் அசைன்மெண்ட் மேக்கிங் அ கம்பேக் பிளேயிங் இன் சேனா. நெக்ஸ்ட் சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸோட இருக்கு. அவருக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பீடா இந்த எமோஷன் பேச்செல்லாம் பேசாதீங்க, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட், ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் ஹிம் a சான்ஸ்ன்றீங்களா? நீங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு we will go to the next player. சரி, நான் ஒரு டேட்டா சொல்லிட்டு ஒப்பீனியன் சொல்றேன். கருண் நாயர் வந்து 8 இன்னிங்ஸ்ல 205, அக்சர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் அல்வா சாப்பிடுற மாதிரி ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வர வாய்ப்பும் இருக்கு. அப்படி அக்சர் பட்டேல் இந்த டீம்ல விளையாடணும்னா இப்ப குல்தீப்கே இடம் இல்லை. பட் இந்தியாவில் வந்து 3 ஸ்பின்னர் ஆடணும் அப்படின்னா அக்சர் வந்து 3வது சீமருக்கு பதிலாக விளையாடலாம் இருக்கலாம். பட் கருண் நாயர் மாதிரி ஒருத்தரை வந்து டிராப் பண்ணிட்டு அக்சர் பட்டேல் ஆடிட்டு 3rd சீமர் ஸ்பாட்ல குல்தீப்பே ஆடிட்டா இவங்க அப்படித்தானே பண்ணுவாங்க. வச்சா குடுமியே, அடிச்சா மொட்டை. இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். அக்ஷர் பட்டேல் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பிளே. தேர் இஸ் அ குட் சான்ஸ் இந்தியா மைட் கோ வித் ஒன்லி ஒன் சீமர் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதையும் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் 2வது ஓவர் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இன்னொரு பேட்ஸ்மேன் அந்த பொசிஷன்ல இருப்பாங்க. நான் உங்களை கேட்கிற கேள்வி, நீங்க கருண் நாயருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா? மேட்டர் ஓவர்னு சொல்லுவீங்களா? நீங்க வெர்டிக்ட கொடுத்தாதான் அடுத்த பிளேயருக்கு போறோம். இது ரொம்ப அதான் நம்பர் 3 தான் அவருக்கு. நம்பர் 3ல சரி ஒரு ஹோம் சீரிஸ் கொடுத்தா பெருசா அடிக்கணும். ஒரு ஹோம் சீரிஸ் ஃபுல்லா கொடுத்துட்டா நம்பர் 3ல பெருசா அடிக்கணும். ஒரு அப்படி அடிச்சாருன்னா ஓகே, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். மேபி கன்சிடரிங் வாட் எவர் ஹி ஹஸ் டன், இறுதி வாய்ப்பு கொடுக்கலாம், ஹோம் சீரிஸ்ல கொடுக்கலாம். பட் சாய் சுதர்ஷனும் அதுக்காக டிராப் பண்ண முடியாது. சாய் சுதர்ஷனும் ஆல்சோ நீட்ஸ் டு கெட் அ லாங் ரோப். அப்படியே சாய் சுதர்ஷனுக்கு நான் போயிடுறேன். சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் தான் சொல்றேனே, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அக்ஷர் பட்டேல் வில் கம் வித் ஒன், ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து பிரசீத் கிருஷ்ணாவோ ஆகாஷ் தீப்போட பிளேஸ்ல வருவாரு. சரி, குல்தீப் வந்து இதுலயே ஆடலையே, அதுல அப்புறம் அதுலயும் ஹோம் சீரிஸ் அவே சீரிஸ்க்கும் வெளியே உட்காருவாரு, ஹோம் சீரிஸ்க்கும் வெளியே உட்கார்றதுக்கு குல்தீப் யாதவ் என்ன பாவம் பண்ணாரு? நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் இல்ல. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா அக்ஷர் பட்டேல் ஹஸ் ஆல்சோ பீன் a சக்சஸ் இன் இந்தியா. நீங்க சொல்ற மாதிரி அதை தான் யோசிப்பாங்க. தே வாண்ட் தேர் நம்பர் 8 டு பேட். நான் அக்ஷர் பட்டேல் எடுத்துன்னு வரேன்னு தான் யோசிப்பாங்க. குல்தீப் ஆடணும்னா நீங்க சொல்ற மாதிரி 4 ஸ்பின்னர் ஆடணும். 4 ஸ்பின்னருக்கு அவங்க போவாங்களான்றது நமக்கு டவுட். இப்ப நீங்க கருண் நாயரை பத்தி சொன்னீங்க. இப்ப லெட் அஸ் கோ டு சாய் சுதர்ஷன். 6 இன்னிங்ஸ்ல 140 ரன்னு, கருண் நாயரோட கம்மியான ஆவரேஜ், தட் இஸ் 23.33. இவரும் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி, இவரும் பிரைடன் கார்ஸோட கம்மியா தான் ரன் அடிச்சிருக்காரு. சோ நான் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ ஆர் லுக்கிங் ahead of Karun Nair only considering the age as a criteria, unfortunately even though Sai Sudarshan is also future for India, அதுல சந்தேகம் கிடையாது, then the same yardstick applies to Sai Sudarshan also. ஒன்னு நீங்க 2 பேரையும் வந்துட்டு you have to look ahead, இல்லைன்னா 2 பேருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா 2 பேரும் அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஸ்டார்ட்ஸ் கிடைச்சிட்டு அவுட் ஆயிருக்காருங்க. அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அந்த காம்பினேஷன் தான் எடுப்பாங்க. திருப்பி நீங்க சொல்ற மாதிரி குல்தீப் யாதவ் என்ன பாவம் பண்ணாருன்னு கேட்டா தெரியாது அப்படின்றதான் இப்ப உங்களை கேக்குறேன் நானு. இந்த அதுதான் பீடா கொடுக்கணும்னு தான் நமக்கு தோணுது. இப்ப கருண் நாயருக்கும் சரி, சாய் சுதர்ஷன் கண்டிப்பா கொடுக்கணும். சாய் சுதர்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அஹெட் ஆஃப் கருண் நாயர். என்ன அப்படின்னா இப்ப வந்து வெளியில வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து சான்ஸ் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் பார்த்து யாருக்கா இருந்தாலும் வைத்தறிச்சல் இருக்கும், யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஒண்ணு வெளியில பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒருத்தர் வெளியில இருக்காரு.
ருத்துராஜ் கேகாட் மாதிரி ஒருத்தர் வெளியே இருக்காரு. இந்த அளவுக்கு டேலண்ட் எல்லாமே வெளியே, அதாவது ஸ்குவாடுக்குள்ள கூட பிரேக் இன் பண்ண முடியாத டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே இருக்கு. அப்போ ஒருத்தவங்களுக்கே திரும்பி திரும்பி எவ்வளவு கொடுக்க முடியுங்கிற கேள்வியும் வருது. Shreyas Iyer has also put his name to say that he's going to play the domestic red ball cricket. அதுதான் சொல்றேன். Okay. அப்படிங்கும்போது there is a good chance Shreyas Iyer is going to break in place of one of these two. We don't know who is the casualty. அதுல கருண் நாயருக்கு சான்சஸ் நிறைய ஏன் இருக்குன்னா because of his age. Sai Sudarshan might be returned thinking about it's going to be the future. He's got a lot of cricket left to be played. அதனால மிஸ் ஆகலாம். பட் என்ன பொறுத்த Shreyas Iyerல வெஸ்ட் இண்டீஸ் வரல கொண்டு வச்சு நொறுக்கிடுவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கருண் நாயரும் சாய் சுதர்ஷனும் ரன் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸோட ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா then you have a valid reason to look forward. I'm not taking West Indies for granted. International cricket is international cricket. Every single run scored in test matches, has got a monumental importance. But homeland நீங்க West Indies ஓட அடிக்கலன்னா then you have to look ahead of someone elseன்றதுனால both has to be given a chance to see whether they can take these chances at least. என்னோட humble opinion, both should be given another run. ஓகே, அப்படியே KL ராகுலுக்கு போலாமா? அவர் வந்து நம்பர் 6ல வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ரோஹித் கோலி எல்லாம் போனதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அப்படியே 2 கையில அலேக்கா தூக்கிட்டாரு. அந்த KL ராகுல் கிளாஸ் காமிச்சிட்டாரு இந்த டூர்ல. என்ன நினைக்கிறீங்க? One of the most important pillars for us to win this particular game. ஏன்னா ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் வந்து 1000 பாலுக்கு மேல இந்த சீரீஸ்ல ஆடி இருக்காங்க. ஒன்னு சுப்மான் கில் 1150 பால்ஸ், இன்னொன்னு KL ராகுல் 1066 பால்ஸ், 532 ரன்னு, 53 ஆவரேஜ், 250 உங்களுக்கு வந்து 2 செஞ்சுரி 350 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன சொல்றது, இது வந்து தட்ஸ் அன்பிலியபிள். 250 2 செஞ்சுரி 10 இன்னிங்ஸ்லங்கும் போது திஸ் அன்பிலியபிளி டாப் கிளாஸ். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்களே யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பத்தி சொன்னீங்க. The most difficult uncompromising thing is to open the batting, set it up for the middle order, top order and lower middle order. KL Rahul has played a major role. KL Rahul 10 out of 10. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 5 out of 10. சாய் சுதர்ஷனும் சரி, கருண் நாயரும் சரி. ஓகே, ஃபேர் எனஃப். அப்படி KL ராகுல் 10, சுப்மன் கில் 10 கொடுத்துருக்கீங்க, ஜெய்ஸ்வால் 8 கொடுத்துருக்கீங்க. ஓகே, அடுத்தது ரிஷப் பண்ட். He set it ablaze, sir. 7 இன்னிங்ஸ்ல 479 ரன்னு, 68.42. ஒட்டஞ்ச கால வச்சுன்னு வந்தாரு. The most important thing is 77.63. Can you believe it? 77.63 strike rate அடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 2 செஞ்சுரி 350 7 இன்னிங்ஸ்ல. சோ இவருக்கு வந்து 10 out of 10 எல்லாம் கொடுக்க முடியாது. 11 out of 10 பாட்டம் லைன். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கொடுத்துடலாம், அவருக்கும் ஃபுல்லா கொடுத்துடலாம். அதான் அவர் கிட்டத்தட்ட இவங்களாம் அந்த 80க்கு மேல வச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட். இந்த ப்ரூக்கு டக்கெட் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இது கொடுத்துடலாம், எக்ஸ்ட்ராடினரி இது. இப்போதான் கோயிங் ஃபார்வர்ட் கில்லு, KL ராகுல், பந்த், ஜெய்ஸ்வால் இந்த 4 பேர் தான் ஐ பிலீவ் ஆர் கோயிங் டு டேக் இந்தியன் கிரிக்கெட் ஃபார்வர்ட் இன் ரெட் பால் ஃபார்மேட். பேட்டர்ஸ் தான். ஸோ ஃபுல்லி அக்ரி வித் தட் பீராக். இப்போ அடுத்தது அந்த KL ராகுல் எப்படி வந்து அவரோட ப்ரொமோஷனை சூப்பரா அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி வாங்கிட்டாரோ, ஜடேஜா நம்பர் 6 அஸ் அ பேட்டர் எக்ஸ்ட்ராடினரி ஃபார் ஹிம். விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இல்லைன்னு சொல்ல, பட் நீங்க தான் சொல்லுவீங்க ஓவர்சீஸ் கண்டிஷன்ல இஸ் அ பேட்டர் ஹூ கேன் பவுல், அந்த கணக்கு தான் அப்படின்னு. பட் அந்த கணக்குக்கு அவர் வந்து பெர்ஃபெக்ட் டு த டீ. அன்பிலீவபிள் சார். ஹையஸ்ட் ஆவரேஜ் சுப்மான் கில் 754 ரன் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஆவரேஜ் ஃபார் எனி இந்தியன் பேட்டிங் ஆவரேஜ், that is 86 as achieved by Ravindra Jadeja batting at number 7. யோசிச்சு பாருங்க, 516 ரன் at 86 ஆவரேஜ், ரெஸ்பான்சிபிள் 55 ஸ்ட்ரைக். நிறைய நம்பர் 6 வந்தார் போயிடாரு அவரு. வந்தாரு, பட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பிரஷர் சிச்சுவேஷன் தானே. லார்ட்ஸ் எல்லாம் மானுமெண்டல் பிரஷர், ஓல்ட் ட்ராஃபர்ட் மானுமெண்டல் பிரஷர். ஒவ்வொரு தடவையும் பிரஷர் சிச்சுவேஷன்ல தான் ஆடி இருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா மானுமெண்டல் பிரஷர், இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா மானுமெண்டல் பிரஷர். யோசிச்சு பாருங்க, 10 இன்னிங்ஸ்ல 550 1 செஞ்சுரி. நீங்க சொல்ற மாதிரி bowling is only someone who expected him to do the support role. 142 ஓவர் போட்டிருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு ப்ராப்ளம் எனக்கு என்னன்னா, அவரோட ஆவரேஜ் which is very high 72 அது கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட் 121 வெரி ஹை அது கிடையாது.
The problem is his economy, that is 3.56. That is purely because of defensive fields and England's attacking approach. இவரெல்லாம் என்ன பண்ணோம், இவரோட ரோல் வந்துட்டு ஓவர்சீஸ்ல வந்துட்டு பேட்ஸ்மேன் who can bowlனா he should bowl every single over less than 3 and overன்றதுனால, even though because of the negative fields, defensive fields being set, Jadeja also 10 out of 10. சூப்பர். வாஷிங்டன் சுந்தர், அதாவது இம்பாக்ட் பிளேயர் அவார்டு கொடுத்துருக்காரு கம்பீர் இவருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. இந்த சுந்தர் பாதியில தான் வந்தாரு, பட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்காரு டீமுக்கு. இதை பத்தி என்ன நம்பர் 3 ஆடணும்னு வேற நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது வந்து கண்டிப்பா அவங்களும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி வித் கரண்ட் நம்பர் 3 ஸ்ட்ரகிள் பண்றது, சுந்தர் மாதிரி ஒருத்தர் நம்பர் 3 இறக்கி விட்டாங்கன்னா இட் ஓபன்ஸ் அப் அனதர் ஆப்ஷன் ஃபார் இந்தியா லோவர் டவுன் தி ஆர்டர். சுந்தரை பத்தி சொல்லுங்க சார். அவரும் பாருங்க 8 இன்னிங்ஸ்ல உங்களுக்கு வந்து 47.33 ஆவரேஜ், 284. And India won the series because of his last wicket partnership. அந்த 39 ரன் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எவ்ரி டைம் he has batted, he has made an impact. அதே மாதிரி இவரும் பாருங்க 74 ஓவர் போட்டிருக்காரு, 7 விக்கெட் எடுத்திருக்காரு. வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 63.5, வெரி குட் ஆவரேஜ் ஆஃப் 38 considering what his role is as a batsman who can bowl. Again economy பாருங்க 3.64, which cannot be blamed. Same theory what is applicable to Jadeja is applicable to Washington Sundar also. உங்களுக்கு வந்துட்டு இவர் way ahead of Jadeja when it comes to average and strike rate. ஒண்ணு அவருக்கு போலிங்கே கொடுக்கல, 74 ஓவர் தான் போட்டிருக்காரு. 8 இன்னிங்ஸ்ல 74 ஓவர்னா an average or only bowling 9 overs per innings is underutilized போகும்போது he has made a big dent with the bat. அவர் நம்பர் 3 ஆடக்கூடிய கெப்பாசிட்டி அவர் இருக்கு. பட் ஈவன் தோ வித் 6, 7, 8, 9 எல்லாம் ஆடி இருக்காரு. he has done extremely well. even though the problem is again that economy கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அவருக்கு. 9 out of 10. ஓகே, அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி. அதாவது எப்படி சுந்தரோட என்ட்ரி பாயிண்ட் இவரோட எக்ஸிட் பாயிண்ட் அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரினால போயிடுச்சு. அவங்களுடைய அந்த ஸ்டாக்கிங் அப் த ஆல்ரவுண்டர் டெம்ப்ளேட்ல உள்ள வந்துட்டாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாலகவாஸ்கர் ட்ராஃபில பண்ண அளவுக்கு பண்ணல, பட் ஸ்டில் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். See, again, he also showed that what he is capable of when he was used well as a bowler. நீங்க bowling-ஏ குடுக்கலங்கும் போது you cannot really tell much about it. 2 இன்னிங்ஸ் என்ன பண்ணாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. 4 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு, 45 ரன், 11.25. பட் அதே மாதிரி வந்து போலிங் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் ரியலி மேட் அன் இம்பாக்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 28 ஓவர் போட்டிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 56 and an economy of 3.96. எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ப்ளீட் பண்ணிருக்காங்கும் போது whatever little opportunity he has got, he has not done bad at all. He has proved that he belongs here. Even though he has not made a real impact, he has not done bad. 6.5 out of 10. ஓகே, அடுத்தது நான் பவுலர்ஸ் போறதுக்கு முன்னாடி துருஜூரல் மட்டும் பேலன்ஸ் இருக்காரு, அவரை பத்தி பேசிடலாம். அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து பந்த் வெளியே போனதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து கீப்பிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம கல்லி கிரிக்கெட்லாம் ஆடும்போது ஒருத்தர் ஃபீல்டிங் மட்டும் வச்சுட்டு போலாம், அந்த மாதிரி இருந்தாரு பாவமா. பட் இப்ப திருப்பி சான்ஸ் கிடைச்சிச்சு. பட் அவரும் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருந்திருக்கலாம் கிடைச்ச சான்ஸ்ல. இப்ப வந்து ஸ்ரீகர் பரத்துக்கு அவ்வளவு சான்ஸ் கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தே மூவ் ஆன் டு துருஜூரல். துருஜூரல் இஸ் கெட்டிங் ஹிஸ் சான்சஸ், பட் பந்த் இருக்க வரைக்கும் I'm sure Pant is going to be the preferred option. என்னதான் தினேஷ் கார்த்திக் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கிரிக்கெட்டரா இருந்தாலும் தோனி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இட் பிகேம் வெரி டிஃபிகல்ட். மெக்கில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எக்ஸ்ட்ராடனரி பவுலர்னு, பட் ஷேன்வான் இருக்கிற வரைக்கும் இட் வாஸ் டிஃபிகல்ட். இப்போ வந்து பந்த் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் ஜூரல். பட் கிடைக்கிற சான்ஸ்ல அவர் சரியா யூஸ் பண்ணலன்னா அடுத்தது இப்ப ஜெகதீசனுக்கு போயிட்டாங்க. அதுதான் அவங்களோட திங்கிங் தெரியுது. நெக்ஸ்ட் இன் லைன் இஸ் ஜெகதீசன் அப்படின்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு, 53 ரன், 2 இன்னிங்ஸ், 26 ஆவரேஜ், 34 ஹையஸ்ட் ஸ்கோர். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச்ல என்ன ஜட்ஜ் பண்றீங்களே, அதுக்காக அடுத்து பண்ணிட்டு வந்தா வந்து உக்காந்து வச்சுட்டு துருஜூரலை ஆட முடியும். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா, அப்ப நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 224 ஆல் அவுட் இந்தியா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல உங்களுக்கு எல்பிடபிள்யூ ஒரு சான்ஸ் கிடைச்சது, அம்பையர் ரிவர்ஸ் பண்ணாங்க, அடுத்த பால் வீசி அவுட் ஆயிட்டாரு. துருஜூரல் ஒரு 137 நாட் அவுட். இந்தியா நம்ம சொன்ன அந்த மேஜிக் ஸ்கோர் 300 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்குன்னா அவரை பேட்ஸ்மேனா ட்ரை பண்ணிருப்பாங்க கருண் நாயருக்கு பதில.
So when you are getting an opportunity like that, when there is a ghost like Rishabh Pant available, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா வேற என்ட்ரியில உள்ள வர முடியுமா? So pure batsman பார்க்கணும். He didn't do that bad. If you see what he has done, 53 runs in 2 innings, on where it was difficult to bat in the first innings, second innings கொடுத்துட்டு போயிட்டாரு. Not bad, but that is not going to cement him a place in the டெஸ்ட் ஸ்குவாடு. இப்போ ரிசர்வ் விக்கெட் கீப்பரா உள்ள இருக்கலாம் முடியும், உள்ள வரவே முடியாது, வெளியே தனி தூக்கினே தான் இருக்கணும். I don't see that he has done bad. His wicket keeping can also still get a little better, if not bad. It's not bad. 7 out of 10. எடுத்த உடனே ஆகாஷ் தீப் சொல்லுங்க. அதாவது ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. சிம்பு சார் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 50 மீட்டர் பயங்கரமா ஓடினாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அர்ஷதீப் ஆகாஷ் தீப் பதிலா ஆடணும் அப்படின்னு சொன்னோம். அந்த டெஸ்ட் மேட்ச் பயங்கரமா போட்டு சிங்கிள் ஹேண்டடா இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா எதுவும் அன்பார்ச்சுனேட்டா பண்ணல. உங்களுக்கு வந்து 6 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 13 விக்கெட், அந்த ஒரே டெஸ்ட் மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 50.3, அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. But his economy is slightly on the higher side, 4.34. Very, very, very talented. He's here to stay in this format of cricket, but could have done better after he did so well to win a test match for India. என்ன பொறுத்த வரைக்கும் 6.5 out of 10. நான் இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுப்பேன் பீடா அவருக்கு. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன். 7.5 to 8 கொடுப்பேன் நான். ஓகே, அடுத்தது வந்து அன்சுல் கம்போஜ். பாவம், ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிச்சு. ஹி டிட் நாட் டூ தட் வெல். பேட்டிங்கும் வந்து அவர் இஸ் ப்ராமிசிங், ஆனா அதுவும் அவர் வந்த உடனே பின்னாடி கொடுத்து போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலேன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாலோ செகண்ட் பாலோ. ஸோ வெரி பேட், ஃபர்கெட்டபிள் டெபியூ ஃபார் அன்சுல் கம்போஜ். ஐபிஎல்லே வந்து 140s போட்டார் அவரு, எனக்கு தெரிஞ்சு லேட் 130s அட்லீஸ்ட். 120க்கு மேல போக மாட்டேங்குது. இது இன்ஜுரி எதுவும் இருந்துச்சா ஆடும்போது நமக்கு தெரியாது, வி டோன்ட் நோ த ரியாலிட்டி. பட் இன்ஜுரி எதுவும் இருந்துச்சா, அவரால் ஃபுல் டில்ட் போட முடியல, என்னன்னு தெரியல. பட் வெரி ஃபர்கெட்டபிள் டெஸ்ட் மேட்ச், ஒரே சான்ஸ். ஹி குட் நாட் கிராப் த சான்ஸ் அன்பார்ச்சுனேட்லி. வெளியில வந்து இன்னும் கலீல் இருக்காரு, வெளியில இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. வைஷாக் விஜயகுமார் இருக்காரு, நம்ம வைரல் ஸ்டார் ஹர்ஷித் ராணா இருக்காரு. ஸோ ஐ திங்க் திங்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். நீங்க அன்சுல் கம்போஜ் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு இன்னிங்ஸ் தான் போலிங் அன்பார்ச்சுனேட்டா போட முடிஞ்சது, பிகாஸ் இந்தியா வாஸ் ஃபைட்டிங் டு சேவ் த டெஸ்ட் மேட்ச். 18 ஓவர்ல 89 ரன். வாட் ரியலி made me feel bad is 18 ஓவர்ல ஒரு மேட் இன் எக்கானமி ஆஃப் 4.94. நிறைய பேட் பால்ஸ் போட்டாரு. அவரை நான் என்ன சொன்னேன், 20 ஓவர்ல 39 ரன் கொடுக்குற ஆளுன்னு சொன்னேன். 5 and over போயிட்டாரு. It didn't look like the same Anshul Kamboj whom I saw in Irani Trophy, domestic and in IPL. Definitely that doesn't mean அவர் லேக்கிங் டேலண்ட், அதெல்லாம் சும்மா நான்சென்ஸ், அதெல்லாம் நான் பேச மாட்டேன். டெஃபினெட்லி ஹஸ் காட் டேலண்ட், பட் அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் ஸ்டெப் அப். 4 out of 10. I will also keep him in the squad. ஓகே, ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த கோட் ஜஸ்பிரீத் பும்ரா. இவர் வந்து அதேதான் ஃபிட்னஸ் இஷ்யூஸ், ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ். 3 டெஸ்ட் தான் ஆடணும்னு நினைச்சாங்க, நிறைய கேப் இருந்துச்சு. நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க டெஸ்ட் வேர் ஸ்பேஸ்ட் அவுட் இனஃப் ஃபார் பும்ரா டு பிளே ஆல் தி கேம்ஸ். ஏன்னா நம்மளுக்கு ஆடலைன்னா 5 மேட்ச் விளையாடி இருக்கலாம்னு சொல்லுவாங்க. 5 மேட்ச் விளையாடி இருந்தா ஒர்க் லோடு மேனேஜ் பண்ண முடியலையா, பிரேக் டவுன் ஆயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படின்னா அப்படின்னா இப்படின்னு தான் நம்ம பீப்புள் ஆர் சோ யூஸ் டு டாக்கிங். பட் தென் இதுல விசிபிளா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவரால் 140 பால்ஸே போட முடியல டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த அவர் விளையாண்ட அந்த கடைசி கேம்ல. தட் வாஸ் நாட் பீக் ஜஸ்பிரீத் பும்ரா, நாட் ஈவன் க்ளோஸ் டு பீக் ஜஸ்பிரீத் பும்ரா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் சொல்லிட்டேன், பும்ராக்கும் சொல்லிட்டேன், இந்த ஆக்ஷனை வச்சு டெஸ்ட் கிரிக்கெட் லாங் ஸ்பெல்ஸ் போட முடியாது. ஃபாஸ்ட் பவுலிங் பயோமெக்கானிக் சரியா இல்லைன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு சர்வைவ். அதை சொல்லியாச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் 120 ஓவர் போட்டிருக்காரு. 120 ஓவர்ல 21 மெய்டன் போட்டிருக்காரு. கேன் பிலீவ் வாட் ஐ எம் சேயிங்? ஓகே, 120 ஓவர்ல 21 மெய்டன். எவ்ரி 6th ஓவர் இஸ் மெய்டன். 14 விக்கெட்ஸ். உங்களுக்கு வந்து 2 5 விக்கெட் ஹால். The only bowler was got an economy of 3.04. கடைசியில டெஸ்ட் மேட்ச் வர முடியல. இல்ல, இஸ் த ஒன்லி bowler would have finished less than an economy of 3.3. அதனால வந்து அந்த எந்த சந்தேகமும் கிடையாது ஜஸ்பிரீத் பும்ராக்கு. இஸ் அன்பார்ச்சுனேட்லி இஸ் ஆக்ஷன் இஸ் நாட் அலோவிங் டு பி வாட் he used to be in the white format. அதனால அவரை நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. இட்ஸ் பியூட்டிஃபுல். நான் சொன்னேன் 2 5 விக்கெட் ஆல் சார் 3 டெஸ்ட் மேட்ச்ல. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க 51.2. தட் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். He has ticked all the boxes. அவரால் அவ்வளவுதான் கொடுக்க முடியும். பும்ரா ஆல்சோ 8.7 out of 10. சூப்பர்.
இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணி கொடுத்த கடைசி அந்த மொமெண்டோடைய சாம்பியன் முகமது சிராஜ். அதான் 185 ஓவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க கரெக்டா. 1100 பாலுக்கு மேல போட்டிருக்காரு. பாவம். அவ்வளவு இருந்தாலும் எக்ஸைட் பண்ணி போட்ட 90 மைல்ஸ் வந்து கடைசியில விழுந்த பால்ல ஒன்று அந்த எக்ஸைட் பண்ணி போட்டது. அதுதான் அதையும் ஒரே சொல்லியிருக்காரு, இந்தியாக்காக பிளேயிங் ஃபார் த கண்ட்ரி டசன்ட் மேட்டர் அப்படின்னு இருக்காரு. உயிரை கொடுத்து விளையாண்டுருக்காரு இந்தியாக்காக. வெரி ப்ரௌட் டு சே தட். ஈவன் ரொம்ப ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் முகமது சிராஜ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி. இன்னொன்னும் பாருங்க, வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 48.3 விச் இஸ் லெஸர் தேன் எனி அதர் ஃபாஸ்ட் bowlers. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆவரேஜ் இஸ் 32 விச் இஸ் டாப் கிளாஸ். 23 விக்கெட்ஸ், 185.3 ஓவர்ஸ். ஒரே ஒரு விஷயம் டிஃபரன்ஸ் பாருங்க. பும்ரா வந்து 120 ஓவர்ல 21 மேடின், இவர் 185 ஓவர்ல 26 மேடின் அண்ட் இஸ் எக்கானமி இஸ் 4.02. சம்டைம்ஸ் என்ன ஆகும், டெஸ்ட் கிரிக்கெட்ல இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன்ஸ் லெவல் அண்ட் செட்டிங் த பேட்ஸ்மேன். ஒரு ஓவர் 2 ஓவர் விக்கெட் எடுக்கலாம், தேர்ட் ஓவர் பயங்கரமா ஹார்டா போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போய் தான் 4.02 எக்கானமில வந்திருக்கு. அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்தினார்னா இஸ் கோயிங் டு பி த ரியல் ஹண்டர் பேக். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இவர்கிட்டயும் எந்த பாயிண்டையும் குறைக்க முடியாது. 10 out of 10 if you agree. ஆமா, அப்கோர்ஸ். நான் சீரீஸ்க்கு ஆரம்பிக்க முன்னாடி ஒன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அவர் வந்து 3 வருஷமா எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம எல்லா ஃபார்மேட் இந்தியா காட்டியிருக்காரு. ஐபிஎல் எல்லா மேட்சும் ஒரு மேட்ச் மிஸ் பண்ணாம ஆடிருக்காரு. என்சிஎன் போய் உட்காரல, நான் இந்த ஃபார்மேட் தான் ஆடுவேன்னு சொல்லல. எனக்கு சான்ஸ் கொடுக்குறீங்களா, நான் இந்தியாக்காக விளையாடுறேன்னு எல்லா ஃபார்மேட். T20 வேர்ல்ட் கப்ல ஒரு உட்கார வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? they did win the World Cup. That's fine. நான் அந்த டைம் கூட நான் அவங்ககிட்ட சொன்னேன், சிராஜ் போய் உட்கார வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. பட் தென் தட் வாஸ் இது எதையுமே ஒரு மைண்ட்ல எடுத்துக்காம he has been performing day in and day out for India. வெரி ப்ரௌட். கண்டிப்பா 10 out of 10 தான். ஸோ அடுத்து வில் மூவ் ஆன். பிரசீத் கிருஷ்ணா, என்ன நினைக்கிறீங்க? அவருடைய டீம்மேட், குஜராத் டைட்டன்ஸ் டீம்மேட். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அகைன் த சேம் திங் வாட் ஐ எம் ரிஃப்ளெக்டிங். இவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கலாம் பிரசீத். அதுதான் கான்பிடன்ஸ் பாருங்க. 105 ஓவர்ல 14 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 45. Strike rate of 45 in my opinion is absolutely extraordinary. Average of 37 is absolutely extraordinary. 4.94 is too much. 5 and over, நீங்க 105 ஓவர் 5 and over, close to 5 and over போறீங்கன்னா, sometimes when you pick up wickets it becomes less important என்றதுனால, that's a only one area is to really think about adjusting his lens on a consistent basis and be accurate. நிறைய பேட் பால்ஸ் போடுறாரு, அதை மட்டும் மாஸ்டர் பண்ணிட்டா it'll be good. செம கான்ட்ரிபியூட் பண்ணாரு. But I cannot give more than 7 out of 10. As a fast bowler, when you are part of the hunter pack, your economy cannot be 4.94. அதனால 7 out of 10. ஓகே தான், 7 out of 10 I'll go with you. அப்படியே வந்து லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், லார்ட் ஷார்துல் தாக்கூர். லார்ட்ஸ்ல அவர் ஆடல, பட் தென் அவர் ஆடின மேட்ச்லயும் முழுமையா யூஸ் பண்ணல. ஐம் ஷூர் யூல் அக்ரி வித் தட். நியூ பால்ல கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், நல்லா நியூ பால்ல ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு bowler இந்த கண்டிஷன்ஸ்ல. பவுலிங்கே கொடுக்காம ஓட்டிட்டாங்க. பேட்டிங்ல ஒரு குரூஷியல் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா we cannot judge a player based on it. இப்போ ஜடேஜாவும் உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தரும் பேட்ஸ்மேன் who can bowl இங்க அப்படின்னா, ஷார்துல் தாக்கூரோட ரோல் bowler who can batting போது the primary skill is not being utilized. I don't even want to get on to the stats. I'm definitely not going to get on to the stats. And then his secondary skill, he scored a valuable 48 in one of the innings. போது அவரை நீங்க குறை சொல்லவே முடியாது. He should have given the longer rope with the ball to see what he can do. அதை பண்ணலங்கும் போது அவரை நீங்க எதுவுமே சொல்ல முடியாதுங்கிறதுனால, whatever little chances he has got, he has done decently well என்றதுனால அவருக்கு கம்மியான மார்க் எல்லாம் கொடுக்க மாட்டேன். It is going to be 6.5 out of 10, which is very decent on saying that he has done a decent performance on tour. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம் போயிடா. இன்னும் 2 மேக் மை ட்ரிப் பாய்ஸ். பாவம் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் குல்தீப் யாதவ் ஆடி இருக்க வேண்டியவங்க 2 பேருமே. ஹர்ஷ்தீப் அந்த டைம் இன்ஜுரி, இல்லாட்டி இவரோட மேட் இது. குல்தீப் நிறைய சான்ஸ் இருந்துச்சு ஆடுறதுக்கு, 2 பேருமே ஆடல. 2 பேரும் ஒரு ஸ்குவாட்ல இருந்துட்டு, ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஸ்குவாட்ல இருந்துட்டு ஒரு கேம் கூட திரும்பி வராது வந்து இட் இஸ், ஐ திங்க் தேர் பீங் ட்ரீட்டட் அன்ஃபேர் ஃபார் த கைண்ட் ஆஃப் டேலண்ட் தே பொசஸ். அவங்களுக்கு வந்து இது ஐ திங்க் இட்ஸ் பீங் அன்ஃபேர் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
என்ன சொல்றது, particularly Kuldeep should have played on earlier games, if not in Kennington Oval, and Arshdeep should have played in Kennington Oval, if not in other places where you trying to get Akashdeep and other guys the first preference. They would have played. At least both should have played. Either one test match Arshdeep or two test match ஆடி இருக்கணும். But management have been thinking otherwise. So the series தோத்திருந்தா போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப இதுவா போயிருக்கும். சீரியஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க போது, even though our feedback should always been Kuldeep should have played at least a couple of test matches, and Arshdeep the last match ஆடி இருக்கணும். வருத்தமா இருக்கு. இனிமே அவங்க எப்ப சான்ஸ் கிடைக்க போகுது தெரியாது. பட் ஓவரால் இந்தியன் ரிப்போர்ட் கார்டு ஆன் ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் 8.2 அவுட் ஆஃப் 10. இந்த 10 அவுட் ஆஃப் 10 வந்திருக்கும் அட் தி பிளேட் த ரைட் காம்பினேஷன்ஸ். என்னோட ரேட்டிங் ஓவரால் ரேட்டிங் 8.2 அவுட் ஆஃப் 10. இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா கம்மியா? டிரா பண்ணிருக்காங்க. ஓவராலா 7.5 கொடுக்கலாம். 7.5 to 8 கொடுக்கலாம். 8.2 ஒரு 0.2 to 0.5 நீங்க அதிகமா கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல. நம்ம இந்தியன் டீம் நம்ம கொடுக்காம யாரு கொடுப்பாங்க? அதனால தாராளமா நம்ம கொடுக்கலாம். இதுல அவங்க ரொம்ப அந்த ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க, நிறைய பேட்டர்ஸா ஆடணும் அப்படின்னு. தேர் ப்ரிஃபரிங் இது டு ஸ்டாக் அப் மோர் பேட்டர்ஸ். அவங்க பவுலிங் பரவாயில்லாம போட்டாலும் பரவாயில்ல, குவாலிட்டி பவுலர்ஸ் அப்படிங்கிறது இல்லாம தே வாண்ட் டு ஸ்டாக் அப் as many batters as possible. பார்ப்போம், அது 2020க்கு செட் ஆகும். டெஸ்ட் மேட்சஸ்க்கு we have to, I think, அந்த இதை they will have to rethink their strategy. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. நான் தான் சொல்றேன், ஐ எம் வெரி ஹாப்பி. பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த சீரிஸ் மை ப்ரெடிக்ஷன் வாஸ் 3-1 இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து. நீங்க இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னீங்க. ஓகே, தேவ் எண்டட் அப் 2-2. என்னோட ப்ரெடிக்ஷனும் தப்பாயிடுச்சு. ஸோ if you take that into consideration, as an Indian fan, I will be very happy. But they want to make sure they have to start preparing for New Zealand series from right now. அதான் பண்ணணுமே ஒழிய, they got a bright chances of getting into WTC finals, which they will 100% get. West Indies ஓட நல்ல ட்ரூ விக்கெட்ஸ் கொடுக்கணும். வெஸ்ட் இண்டீஸோட 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போய் 3 நாள்ல டெஸ்ட் மேட்ச் முடிப்பாங்க பாருங்க. பண்ணாதீங்க. அத பண்ணா நீங்க எதுவும் கத்துக்க போறது இல்ல. யூ ப்ரிப்பேர் ஃபார் லார்ட்ஸ், யூ ப்ரிப்பேர் ஃபார் நியூசிலாந்து. நான் என்ன சொல்றேன்னா, ட்ரூ விக்கெட் கொடுத்துட்டு இங்கிலாந்து கொடுத்தா பாருங்க, அந்த மாதிரி 5 நாள் போற மாதிரி இருந்தாலும் இந்தியா வில் வின். ஓகே, கிவ் an opportunity for your batters to score. பயங்கர கேவலமான பிச்சை கொடுத்து இன்னொரு கருண் நாயருக்கும் சாய் சுதர்ஷுக்கும் சான்ஸ் கொடுத்து ஒரு 200 பிச்சு நீங்க கொடுத்து அவங்க ஃபெயில் ஆனாலும் கெரியரே முடிஞ்சிடும். ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதை தான் பார்க்கணும். How they are going to prepare, looking to win WTC னா the pitches has to be little sportive. Traditional pitches கொடுங்க. 3 நாள் அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி, 4th நாள்ல இருந்து உடஞ்சு திரும்புற மாதிரி, 5வது நாள் அன்பிளேபிளா இருக்கும். அந்த 90s எடுத்துட்டு போங்க. அதை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் இந்தியால ஸ்பின் பிச் கொடுத்து தான் தோத்துட்டு இருக்காங்களே. இல்ல அந்த ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகும் சார், அதுவும் சேஞ்ச் ஆகும். பட் they have lost a series 2012 in England. After that they have lost a series 12 years later than in 2024. அதனால it is a wide gap that they dominated at home. They will start dominating. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. This is the report card we have given for every player with your very own octopus and also overall rating for India. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல நாங்க ஜாஸ்தி கொடுத்துட்டோமா, கம்மியா கொடுத்துட்டோமா, இல்ல தப்பா கொடுத்துட்டோமா? All your feedbacks would be welcome. We'll come back and keep finding a way to entertain you on the next thing, something like Asia Cup. The squad's coming up and India has got a brighter chance to win that. Until we come back and entertain you for next episode with your very own octopus. Thanks a lot and bye-bye.